நான் கிட்ட போயிட்டு மாட்டு கிட்ட ஆரன் அடிச்சிட்டு போனேன். அதான் நீ வந்தவனே ஸ்கெட்ச் போட்டோம்ல. இன்னையிலேருந்து நீ மாடு முட்டி என்று அழைக்கப்படுவ. பைக்கிங்ஸ் வெப் சீரிஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த நெட்ஃப்ளிக்ஸில், அது மாதிரி இருக்கு. சான்ஸே இல்லை. திடீர்னு இங்கே பாருங்க வெயில் அடிக்குது, திடீர்னு பனி பெய்யுது, திடீர்னு மிஸ்ட் வருது, மழை வருது. நம்மளுக்கு மிட் நைட் ஆச்சு, அந்த டைமில் கிளம்ப சொல்கிறாங்க இவங்க. ஒரு டீசன்சி வேண்டாம், ஒரு ரெஸ்பெக்ட் வேண்டாம். கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறோமே தெரியல. அதுவுமே எல்லாம் ரூடா வந்து பேசுறாங்க. அதான பிரச்சனை. சிக்மா ரூடா நடந்துக்கிறாங்க. நேத்தெல்லாம் என்னெல்லாம் பயங்கரமான வெச்சு செஞ்சிட்டாங்க சிக்மாவை. தூங்கு செக் போஸ்ட்ல வரும், அந்த வீடியோ வரும் என் சேனல்ல பாருங்க. அதுல வெச்சு, ஆனா நான் பேசாம வரவானுட்டேன். வெச்சு செஞ்சது ஃபுல்லா சிக்மாவை தான். கிளம்பியாச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய சம்பவம் ஆகுது. எனக்கு இப்போ சிக்மா சொல்லி தான் தெரியும், டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து யூஸ் பண்ணலாமா, ஆனால் வந்து ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணக்கூடாதான், மொபைல் ஃபோன் கேமரா வந்து யூஸ் பண்ணலாமா. பாருங்க ஆர்மி பர்சன்லாம் போகிறாங்க. என்னையா கதை இது? என்ன சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே ஒரு வாய் தரோம் ஃபுல்லாக புகைய வருது. அங்கே போயிட்டு நீ பீடி குடிச்சிட்டு வந்தா தானே? ஆமாம், குறைச்சில்லை. ஸோ நான் வந்து லக்கேஜ் எடுக்கல. அடுத்தது வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக நாங்கள் கிளம்பி போகிறோம். இன்னொன்று சம்பவம் என்னென்னா, லேட்டாக போனால் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்களா. நாங்கள் இப்போ கிளம்புறதே லேட்டாக. அப்போ அந்த பசங்க பார்த்தியா சொல்லாமல் போயிட்டானுங்க. ஊரெல்லாம் பதறுது. என்ன இந்நேரத்துக்கு கிளம்புறீங்க? ஊரே பதறுது. என்ன எங்கே போகிறீங்க இந்நேரத்தில்? கீழே சில்லிக்குறி போகிறீங்களாடி? சில்லிக்குறி போகல, 7:30 5 மணிக்கெல்லாம் பயங்கர குளிர். நம்மளுக்கு மிட் நைட் ஆச்சு, அந்த டைமில் கிளம்ப சொல்கிறாங்க இவங்க. ஒரு டீசன்சி வேண்டாம், ஒரு ரெஸ்பெக்ட் வேண்டாம். கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறோமே. இவங்களுக்காக குருதுமார் லேக் லேட்டாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பேசினா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸே வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. ஓகே ப்ளூ, நம்ம வண்டியை வந்து வார்ம் அப்காக ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். ஸோ அப்படியே போப்போ வந்து கன்னியூ எடுக்கிறேன். கேமரா வந்து சீஸ் ஆகுன்னு தெரியல, அத்தோட மொத்த ஃபுட்டேஜ் காலி. காலங்காத்தால கிளம்பு. காலங்காத்தால இல்லை, 7 மணி 7:50 ஆச்சு. 8 மணிக்கு போயிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் குருதுமார் லேக்கு. இப்படிதான் சொல்கிறாங்க, அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து ஸ்பீடாக ஓட்டணும் வண்டியை. அப்போ தான் நாங்கள் அந்த இடத்த ரீச் ஆக முடியும். கரெக்டாக இந்த லாச்சன் பிளேஸ்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர். ஐயோ பின்னாடி வரையா இல்லையா, தூரத்தில் வந்துட்டு இருக்கிறேன். வா, அந்த அருவி பாருங்க. இப்போ மட்டும் ரைடிங் ஜாக்கெட் போடலன்னு வச்சுங்களேன், குளிர் நடுக்கி எடுத்துரு. இன்னும் இப்போ 15,000 அடி உயரத்தில் போகும்போது அப்பா நடுக்க போகுது. இன்னைக்கு மழை வராமல் இருந்தால் சரி, சந்தோஷமாக இருக்குது. சாமி கடவுளே, எப்படியாச்சும் நாங்கள் குருதுமார் லேக்கை வந்து பார்த்துறோன்னு அதுக்கப்புறம் நாங்கள் 0 பாயிண்ட் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ வி ஹோப் எல்லாம் நல்லதே வந்து நடக்கும். நீங்களும் வந்து ப்ரே பண்ணிங்க. பாறையெல்லாம் விழுந்து கிடக்குதுடா. இப்போ என்னங்கன்னா, போகிற வழியில் ஃபுல்லாக ஆர்மி வெஹிக்கிள்ஸாக வந்து போயிட்டுருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆர்மி கேம்பஸ்ஸு ஆர்மி ஏரியாவில் தான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில். ஏன்னா அது வந்து நம்ம நாட்டை வந்து நம்ம காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிரும்ல சோசியல் மீடியாவில் போட்டு. ஸோ அதனால நாங்கள் அந்த பிளேஸில் மட்டும் கவர் பண்ணல. சீனியர் ஆஃபீஸர் தான் நேற்று சொன்னார். இருந்தாலும் நாங்கள் அதை மீறி எடுக்கலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. இவங்க ரூடாக நடந்துக்கலைன்னா கூட நம்ம அசால்ட்டாக இது பண்ணிடலாம். ஆனால் இவங்க வேறு ரூடாக நடந்துக்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. நான் ஒரு டைம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனேன். அப்போ வந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தார் சாமியை. செல்ல பிடிக்கும் உண்டையில் ஓட்டாங்க. அது மாதிரி ஆயிருமோ. இந்த ஏரியாவெல்லாம் ஹெவி லேண்ட்ஸ்லைடு ஏரியாவாம். இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் லேண்ட்ஸ்லைடு ஏரியான்னு சொல்லி போட்டிருக்கு. அது போக எங்கே பார்த்தாலும் வாட்டர் ஃபால் இது மாதிரி சைடில் ஊற்றிட்டே இருக்குது. நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வந்து போகணும். இல்லைன்னா வச்சுங்களேன், திடீர்னு இந்த ஈரத்துக்கு கூட சரிஞ்சு வரலாம். நம்மளோட நேரம் சொல்ல முடியாது, எப்போ வரும் என்ன வரும்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்துக்கு வாயை திறந்துட்டு வ்ளாக் பண்ணிட்டு போய் சம்பவம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சீரியஸாக என்னடா அவசரமாக பேசுகிறா அப்படின்னுலாம் நினைப்பீங்க. அப்படி இல்லை, இது வந்து ஒரு முன்கூட்டிய ஒரு என்ன சொல்கிறது பாதுகாப்பு நடவடிக்கை. சிக்மா வண்டியில் வந்து பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போயிட்டு வந்துருன்னு நினைக்கிறேன், என்னோட கெஸ்ஸு. அப்படி தான் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆட பாவி, என்ன இப்படி இருக்குது ரோடு. இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஃபன்னாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவசரமாக நாங்கள் போயிட்டுருக்குறோம். குருதுமார் லேக்கை பார்த்தா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நைட்டு வந்து ஒரு கொல்கத்தா பீப்புள்ஸை வந்து மீட் பண்ணோம். அவங்களும் வந்து பைக் ரைடு தான் வந்திருக்காங்க. ஒரு பொண்ணு 3 பசங்க. ஆர்மி ஏரியாவாது? ஆர்மி ஏரியா இல்லைங்க, இது மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிற இடம். அதனால் நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணோம். ஆனால் தலிக்குங்க மீட் பண்ணதுக்கப்புறம் காலையில் இது மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆளவே காணோம். காலையில் 5 மணிக்கு கூப்பிட்றாங்க. நாங்கள் வாயை திறந்து தூங்கிட்டோம். நேரம் அவங்க கூப்பிட்டுருந்தாங்கன்னா போயிருப்போம். நீங்கள் யோசிப்பீங்க, ஏன்டா உங்களுக்கு போக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எல்லாம் ஒன்று சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அவங்களும் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. தேவையாது நம்மளுக்கு. இந்நேரம் நம்ம குல்மார்க் லேக்கே வந்து ரீச் ஆகிருக்கலாம்.
அங்கேருந்து 0 பாயிண்ட் எல்லாம் அவங்க போகிறான் அப்படி இப்படின்னாங்க. பார்க்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு குல்மார்க் லேக் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் 0 பாயிண்ட் எல்லாம் போக முடியுமான்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைங்க 0 பாயிண்ட்ல. கஞ்சன்ஜுங்கா வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒன்று நேற்று வந்து காமிச்சிருப்பேன் வீடியோவில். அதே மாதிரி ஒரு வியூ, அதுதான் வந்து தாங் வியூவா என்னமோ சொன்னாங்க, வேற எதுவும் இல்லை. நான் இப்போதான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி. 0 பாயிண்ட்ல என்ன ஃபேமஸ்னா இந்த லட்சாங் மாதிரி அங்கே ஒரு இடம், அங்கேயும் போயிட்டு ஸ்டே பண்ணோன்னு. ஸ்டே பண்ணி ஒரு நாள் இருந்துட்டு தான் அக்கிட்ட நகர முடியுமே. ஃபுல்லாக இதே மாதிரி ஹில்ஸ் ஏரியா தான். அங்கே பாருங்க அந்த ஆற்றுல தண்ணி வர்றது எவ்வளோ அழகா இருக்குன்னு. உன்ன என்ன மாடு முட்டை வந்துச்சா? நான் கிட்ட போயிட்டு மாட்டு கிட்ட ஆரன் அடிச்சிட்டு போனேன். அதான் நீ வந்தவனி ஸ்கெட்ச் போட்டோம்ல, இன்னையிலேருந்து நீ மாடு முட்டி என்று அழைக்கப்படுவாய். லாச்சனை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து மழை குறைஞ்சபட்சமே இருக்கு. ஏன்னா இது வந்து ஆல்டிடியூட்ல வந்து ரொம்ப அதிகமாக போகுது இந்த இடம். ஸோ மிஸ்ட் எப்பப்போ மேலே ஏறுதோ அந்த டைமில் மட்டும்தான் இங்கே எல்லாமே வந்து மழை பொழிவு நடக்கும். ஏன்னா அந்த மிஸ்டோட கூலிங்னால. மற்றபடிக்கு இங்கே பர்டிகுலராக மழை பெஞ்சிட்டே இருக்கிறது அது மாதிரி எதுவுமே நடக்காது. ஏன்னா இந்த இடத்த நீங்கள் பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்க, நார்மலான மிஸ்டாக இருக்கும்போது இந்த இடத்துல மழை பெய்யாது. ரொம்ப ஹெவியான மிஸ்டாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த இடத்துல மழை பெய்யும். இது வந்து என்னோட நாலேஜ் படி நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்களோட இது. I was calling you but your mobile was not reachable. Oh, not reachable. You went and you going? No, we also started very late. Oh, now only you are going. In vlog na I saying. Okay, then go. Bro, that intercom na Parani, right? Oh, okay. How much? Nice. No. How much? Okay, good. Waterproof? Water resistant. Oh, okay. When we coming na, maadu mutting. Cow. முன்னாடி போற அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு போகுது? பாம்பு படம் எடுத்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு போகுது. இதான் போனை வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஓ, நீ ஓடி வா பாம்பே அப்படிங்கிற மாதிரி. அது ஃபர்ஸ்ட் நேராக வந்தா சரி. ஆல்ரெடி ரோடெல்லாம் வெட்டா இருக்கு. எங்ககிட்ட சொன்னா கூட ஒரு வீடியோ எடுத்து கொடுக்க போறோம். சரி விடுங்க, நம்ம என்ன சொல்றது, சேஃபாக போனால் சரி. இங்கேருந்து கல்டீப் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அதுக்கு இன்னும் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியல, மேப் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால நெட்வொர்க் கிடைக்கல. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு ரோடு வந்து பிரியுது. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடு வந்து குருதுமார்க் லேக்கே வந்து போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. லெட்ஸ் சி. ஒன் வெஹிக்கிள் அட் த டைம், அதாவது பெரிய வெஹிக்கிள். இது கொஞ்சம் மூவ் ஆகிட்டு ஆர்மி பீப்புள்ஸ் நின்றுருக்குறாங்களா? ஆர்மி பீப்புள் அது ஒர்க்கர்ஸ். இது யோ நம்ம 14,000 அடி வந்துட்டோம். 14,000 அடி. புரியல, லைட்டாக சில்லுன்னு இருக்குது ஃபுல்லாக. இப்போ கையில் உறைஞ்சிச்சு. என்னோட பேட்ரி வந்து இதாகிடுச்சு, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. பேட்ரி வந்து லோ ஆகிடுச்சு. போகலாம் ஐயா, ஒன்றுமே முடியல, கையெல்லாம் உறைஞ்சி. இங்கே பாருங்க, வேறு என்ன பண்ணுறேன்னே தெரியல. மிஸ்டெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைட்டை போடுற ப்ளூபி அசாடை போட்டுக்கோ, அசாட் லைட்டு ஃபுல்லாக அவங்க பாருங்க. 14,000 அடிங்கிற சும்மா இல்லை, கை அப்படியே விரைச்சி போன மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சிக்மா இல்லை, ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையை தேய்ச்சிட்டு இருக்கிறான். சீரியஸாக எல்லாரும் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் ப்ளூ. இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு ஆர்மி கேம்ப் இருந்துச்சு. அந்த ஆர்மி கேம்புக்குள்ளே என்ட்ரி ஆகி தான் வந்தோம். ஹீஸ் கம்மிங். ஆர்மி கேம்ப் இருந்துச்சு. உள்ளே வரும்போதே மேலே ஒரு டவர் மாதிரி இருந்துச்சு. அந்த டவர்லேருந்து பைனாக்குலர் வச்சு பார்த்தாங்க நம்மளை, யார் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் பீரங்கி, நான் இப்படி கிராஸ் ஆகிற பீரங்கி இப்படி நின்றுருக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக சேரு, வலிக்கிட்ட விழுந்திருப்பேன் பீரங்கி பார்த்துட்டு வந்து. அதுக்கப்புறம் ஏதாவது சிக்மாவில் பின்னாடி வந்துட்டுருக்குறான். அங்கே தூரமாக சிக்மா வரட்டும், நம்ம கிளம்புவோம். இவங்க கிளம்பிட்டு வேணா. எனக்கு தெரிஞ்ச சிக்மா வந்தவனே திட்டுவான்னு நினைக்கிறேன், என்னையா விட்டு போட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. சீரியஸாக அங்கே நிற்க முடியல, கால் வச்சா சேத்துக்குள்ளே புதக்குன்னு போகுது. நம்மளே நிப்பாட்டிட்டு திரும்பி பார்த்தோம்னா அவ்வளோதான், ஸ்கிட் ஆகுது, அப்படியே ரோல் ஆகுது வீலு. எங்கேயும் அவனை ஆளக்கானோம். இங்கே பார்த்தீங்களா ஆர்மி ஜேசிபி வந்துட்டுருக்குது. ஐயோ, நம்மளோட க்ளவுஸாக கீழே விழுந்துச்சு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த சிக்மா அங்கே போய் நின்னவன் வரவே இல்லை. ஃபுல்லாக அங்கே ஒரு தமிழ் பீப்புள் நின்றுருந்தாங்க, அவங்க கூட நின்றான் போல். லேட் ஆகுது. விச் டைம் குல்துமார் லாஸ்ட் டைம் தே அலோவிங்? யூ ஆர் கோயிங் தேர் ஒன்லினா? ஓகே, லாஸ்ட் டைம் 12 அப் டு 12 க்ளோஸ்ட். नहीं, 11. Oh, 11. Oh, 9-11 अभी दो. हम लोग दो. और वो तो ग्रुप है, वो आपके साथ नहीं है? No, that people here only we met at Lach. Camera is open. Yeah, You are recording. Now recording. Oh, thank you. Yeah. Hi. யோ, உன்னை கொல்ல போகிறோம் பாரு. அங்கே போய் நின்றுட்டு வாவ் சூப்பராக இருக்குது வண்டி. உன்னை சாகடிக்க போகிற. அங்கே போய் நீ வாட்டு நின்ட்டா, அவங்க தமிழ்காரங்க தெரியும், அதனால தான் நீ நின்னேன்னு.
நிறுத்துனாங்க. சரி யார்கிட்ட பேசலான்னு பார்த்தேன், இங்கே ஆல்ரெடி க்ளோஸில் இருக்குல்ல, நீ அங்கே நின்றுட்டே இருக்கிற. க்ளோஸ்லாம் இல்லை, அவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே சொல்கிறாங்க, இப்போ ஒருத்தர் அவர் சொல்லிட்டு போகிறாரு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு. 11 12க்கு தானே க்ளோஸ் ஆகணும் அந்த அக்கா சொல்லிச்சு. இங்கே 11 க்ளோஸ் ஆகணும் இவங்க சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி நான் போகிறேன்ட்டு வர முடியும்? ஆனால் சீரியஸாக ரொம்ப லேட்டுங்க, ரொம்ப லேட்டுங்க. நான் வரேன்னு தடபுடாலும் ரோட்டை போட்ட வைக்க வேண்டாம். என்ன இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஸ்னோ இருக்காப்பா, அருமை. அதாவது குல்தமார் லேக்குக்கு மேலேயா இல்லை வந்து கீழேயா? சூப்பர் சூப்பர். இவ்வளோ குல்தமார் லேக்கில் வந்து ஸ்னோ இருக்கான். அந்த தமிழ்காரனை வந்து இந்த சிக்மா மீட் பண்ணி கேட்டதில் வந்து சொல்லியிருக்காரு, ஸ்னோ இருந்தால் சந்தோஷம்தான். எனக்கு என்னென்னா, எனக்கு ஸ்னோ வேண்டாம், ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரு சம்பவம் இங்கேருந்து 28 கிலோமீட்டரா, 28 கிலோமீட்டருக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு செக் போஸ்ட் ஒன்று வருது. அங்கே தான் எல்லாமே செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கோப்ரோ வந்து கழுத்தை பிடிச்சி அடித்து வெயிடா பேக்குள்ளேன்னு சொல்ல போகிறாங்க. இதெல்லாமே பனித்தண்ணி தான், பனித்தண்ணி தான் இந்த கலரில் வரும். மாறிக்கு இது லடாக் போயிட்டேனா என்னன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், அப்படி தான் இருக்குது. லடாக்கில் இப்படி தானே வியூவாக இருக்குது. என்ன இந்த பச்சை பசைல்னு இருக்கிறது வந்து இருக்காது. ஒருவேளை நம்ம மே மாதத்தில் போனங்காட்டி ஃபுல்லாக பனி, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பாலைவனமாக இருந்ததோ என்னன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. ரோடு வந்து சூப்பராக போட்டாங்க. ஐயோ சீரியஸாக எனக்கு வந்து லடாக்கு, அதுக்கப்புறம் வந்து சிக்கிம் பிடிச்சிருந்துச்சி. இப்போ வந்து சிக்கிமும் லடாக்கும் வந்து ஒரே அளவு பிடிச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சீரியஸாக கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் சூப்பர் பைக், அட்வென்ச்சர் பைக், ஏதோ ஒன்று டூரிங் பைக்கில் வந்து வாங்கிட்டு நான் இந்த பிளேஸ் எல்லாம் நான் விசிட் பண்ணுவேன். ப்ளூ மிஸ்ட்டு எல்லாம் ஏறுது, அதனால ஃபுல்லாக மழை பெய்யுது. இங்கே பாருங்கள், சீக்கிரம் இதுலேருந்து அந்த வெட்டவெளி தெரியுது பாருங்கள், ப்ளூ கலர் வானம். அங்கே கிராஸ் ஆகிட்டேன்னா நான் தப்பிச்சுக்குவேன். இல்லைன்னா நான் வந்து ரெயின் லைனரு பேக் எதுவுமே வந்து போடலை, மாட்டிக்குவேன். ஆக்சுவலாக இந்த பிளேஸ் எப்படி தெரியுமா இருக்குது? இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ், வைக்கிங்ஸ் வெப் சீரிஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த நெட்ஃப்ளிக்ஸில், அது மாதிரி இருக்குது. சான்ஸே இல்லை. திடீர்னு இங்கே பாருங்கள், வெயில் அடிக்குது, திடீர்னு பனி பெய்யுது, திடீர்னு மிஸ்ட் வருது, மழை வருது. எப்போ 3 கிளைமேட்டும் மாறி மாறி வாட்டி எடுக்குது. சீரியஸா ஐ லவ் திஸ் பிளேஸ். லடாக் அப்புறம் இப்படி ஒரு பிளேஸ் வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடாக விசிட் பண்ணியிருக்கிறேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்ட்டுமே இல்லாமல் இந்த பிளேஸுக்கு வந்தேன். ஸோ அப்படி வந்தால் தான் இதை வந்து ஃபீல் பண்ண முடியுது, இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே நம்ம வந்து எல்லாருமே ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தி விட்டாங்க, லடாக் லடாக் லடாக்னு சொல்லிட்டு. ஆனால் லடாக்ல நம்ம அங்கே போகும்போது அவங்க வீடியோ எடுத்த ஒரு மாதிரி இருக்கு, நம்ம போகும்போது ஒரு மாதிரி இருக்கு. அப்போ வந்து ஏமாற்றம் தான் ஆகுது. அதனால தான் நான் அங்கே போனப்பவும் சரி, இங்கே வந்தப்பவும் சரி, என்ன நம்மளுக்கு நடக்க இருக்குதோ அது நடக்கு, அவ்வளோதான். நீ விழுந்துட்டியா இல்லை நின்றுட்டியா? இரு நான் இதை சொன்னேன், நிப்பாட்டுறீங்களா? இல்லை, நீ வந்து இது கிளச்சை பிடிக்கவே கூடாது. நியூட்ரல் ஆயிடுச்சுன்றங்க. கிரீடர்